மீண்டும் சொல்கிறேன், தமிழ் என்பது ஒரு மொழி மட்டுமல்ல, அது ஒரு பண்பாடு, ஒரு மரபு, ஒரு வாழ்வு. அந்த தமிழை பாடமாக மட்டுமல்ல, பண்பாடாகவும் பாசமாகவும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் உயரிய பணிகளை செய்பவர்கள் ஆசிரியர்கள். இன்று நாம் கௌரவிக்க இருப்பவர்கள் எந்த பொருளாதார லாபத்தையும் எதிர்பார்க்காமல், எந்த பதவியையும் நாடாமல் தென்தெற்கு தமிழ் சங்கத்தின் வளர்ச்சிக்காக தன்னார்வமாக ஆசிரியர்களாக சேவை செய்தவர்கள். காலத்தையும் அறிவையும் அனுபவத்தையும் முழுமனதும் அர்ப்பணித்து தமிழ் கற்றுக் கொடுத்தவர்கள், தமிழை வாழ வைத்தவர்கள். அவர்கள் கற்பித்தது வார்த்தைகள் மட்டுமல்ல, அவர்கள் விதைத்தது தமிழ் மீதான பெருமையும் பண்பாட்டு அடையாளமும். இத்தகைய சேவை வார்த்தைகளால் வளர்க்க முடியாது. அதற்காக தன் மனமார்ந்த நன்றியையும் மரியாதையை வெளிப்படுத்தும் வகையில் இந்த மதிப்பிற்குரிய ஆளுநர்களுக்கு மிகுந்த மரியாதையுடன் கௌரவிப்போம். நம் சிறப்பு விருந்தினர்களை திரு கவிமாமணி இளந்தை ராமசாமி அவர்களையும் ஸ்ரீமதி கவிதா ராமசாமி அவர்களையும் தென்தெற்கு தமிழ் சங்கத்தின் தலைவர், பொருளாளர் மற்றும் செயலாளர் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். கமலாவினை நிலை 3 நிலை 4 ரேவதி மணி மாறன், அனிச்சம் சிவராமலிங்கம், நிலை 5 சங்கீதா சுரேஷ், உமா மகேஸ்வரி கிருஷ்ணராமானுஜம் மற்றும் திவ்யா வாசுதேவன். இதெல்லாம் தேர் இருந்தாலும் அந்த தேரை பிடிச்சி இழுக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை இல்ல, வடம் தும்பியிருந்தேன், அந்த வடத்தை பிடிச்சி இழுக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை இல்ல. திரு தலைமை ஆசிரியர் பாலா அவர்களுக்கு சிவா மற்றும் பிரதீப் அவர்கள் உங்களுடைய இந்த எந்த எதிர்பார்ப்பும் மற்ற இந்த ஒரு சேவை இருக்குல்ல, அதுக்கு ஈடு இல்லை. உங்க நேரத்தையும் உங்களுடைய சொந்தமான அந்த குழந்தைகளோட செலவு பண்ணக்கூடிய அந்த நேரத்தில் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு குழந்தைகளுக்காக, மற்ற குழந்தைகளுக்காக இருந்து பண்ணக்கூடிய சேவை மிகப்பெரிய சேவை. வாழ்த்துக்கள். நன்றி.